பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம். ஜான் சாப்டர் 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமீன். அது என்ன சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இன்னொன்று அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கோம், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த டீச்சிங்ஸ், அவரோட அந்த கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கரிச்சு அப்போ நம்ம அவர்களோட சீஷர்களாக இருப்போம். அடுத்தது இன்னொன்று என்ன, சுவிசேஷம், அந்த குட் நியூஸை நம்ம விசுவாசித்து அதை அறிந்து கொள்றச்சே நம்ம நிச்சயமாக விடுதலையாகும். இதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யான தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டு. சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறது, அதுக்கு அடுத்தது என்ன, அவர் சொல்லி கொடுக்குற அந்த டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அதன்படி நடக்கரிச்சு நம்ம அவரோட சீஷர்களாக மாத்திரம் இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். எதுலேருந்து விடுதலையாக்கும்? வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இச்சையிலிருந்து, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? எதெல்லாம் நம்ம நரகத்துக்கு நேராகவும் நம்மளோட வாழ்க்கையை இந்த பூமியிலையும் நல்லபடியாக வாழ விடாதபடிக்கு, நம்ம மரித்தாலும் பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு எதெல்லாம் நம்மளை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறோ அது எல்லாத்துலேருந்தும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுது. ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த வேத வசனம் ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீர்தான் ஜீவனுள்ள தேவன், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கவும், ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுக்கிற அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழவும், உம்முடைய சீஷர்களாக இருக்கவும், ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தை அதை அறிந்து கொள்ளும்பொழுது ஆண்டவரே இந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு சொல்லுமே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.